முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி மாநிலம் முழுவதும் நிறைவேற்றப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட்டு வருவதுடன் பயனாளிகளுக்கு விலையில்லா நலத்திட்ட உதவிகளும் தொடர்ந்து வழங்கப்படுகின்றன. கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடைகள், முதுநகரில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி கட்டடம் மற்றும் சமுதாய கூடங்களை அமைச்சர் திரு எம்.சி. சம்பத் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வழியாக ராட்டினமங்கலம், சிறுமூர், தேவிகாபுரம் வரையிலான வழித்தடம் மற்றும் சேத்துப்பட்டிலிருந்து செய்யார் வழியாக வந்தவாசி வரை 2 புதிய வழித்தடங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பேருந்து சேவையினை அமைச்சர் திரு முக்கூரியன் சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை கம்பன் நகர் பகுதியில் 11 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 2 நியாய விலை கடைகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டன. சட்டமன்ற உறுப்பினர், கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகேயுள்ள காந்தீஸ்வரன் புதூர் கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய நியாய விலை கடை திறந்து வைக்கப்பட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் வண்டிச்சோலையில் புதிதாக அமைக்கப்பட்ட நியாய விலை கடையை தாட்கோ தலைவர் திரு எஸ். கலைச்செல்வன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார். இதனிடையே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி நாகை மாவட்டம் சீர்காழி அருகே கைவிலாஞ்சேரியில் 1,50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட உள்ள ஒருங்கிணைந்த வேளாண்மை தகவல் மையத்தின் புதிய கட்டடத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதற்கான பூமி பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த அகஸ்தியம்பள்ளி உப்பள பகுதியில் அயோடின் கலவை உப்பை பேக்கிங் செய்யும் இயந்திரத்துடன் 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய தொழிற்சாலை மற்றும் பஞ்சநதி குளம் கிழக்கு ஊராட்சியில் 15 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சமுதாய கூடம் ஆகியவை திறந்து வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிகளில் சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதனிடையே திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 557 பயனாளிகளுக்கு தாலிக்கு தலா 4 கிராம் தங்கம் மற்றும் திருமண நிதி உதவியை அமைச்சர் திரு எஸ். அப்துல் ரஹீம் வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். கரூர் மாவட்டம் குளித்தலை கோட்டைமேட்டில் உள்ள அரசினர் ஆதி திராவிடர் நல உயர்நிலை பள்ளி மாணவ மாணவியர் 468 பேருக்கு கல்வி உபகரணங்கள் மற்றும் டிஃபன் பாக்ஸ்கள் வழங்கப்பட்டன.